பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. ஜல்லிக்கட்டு விடாம மல்லுக்கட்டு. வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல்னாலே நம்மளால பல விஷயங்களை விட்டு கொடுக்க முடியாது. இனிப்பான பொங்கலாக இருக்கட்டும், கரும்பாக இருக்கட்டும், ஏன் ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், இது எதையுமே நம்மளால விட்டு கொடுக்க முடியாது. ஜல்லிக்கட்டு அப்படின்னா அந்த காலத்துல ஏறு தழுவுதல் அப்படின்ற பெயர்ல வழங்கப்பட்டிருக்கு. ஏறு தழுவுதல் அப்படின்னா காளையை ஏறி தழுவுதல், ஓடுகின்ற காளையை ஏறி போய் பிடித்தல் அப்படின்ற முறையில அது வழங்கப்பட்டிருந்திருக்கு. சோ இது வீரமான ஒரு விளையாட்டாக அன்றைக்கு பார்க்கப்பட்டது, இன்றைக்கும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் பிறகாக அது ஜல்லிக்கட்டு அல்ல சல்லிக்கட்டு என்று பெயர் பெற்றிருக்கிறது. சல்லிக்கட்டு அப்படின்னா அந்த காலத்துல இந்திய நாணயத்தினுடைய மதிப்பு சல்லி காசு அப்படின்ற முறையில வழங்கப்பட்டிருந்திருக்கு. அந்த சல்லி காசுகளை கட்டி மாடு அந்த காளையினுடைய கழுத்திலோ அல்லது கொம்பிலோ கட்டி விடுவார்கள். அதை ஒரு இளைஞன் ஓடி போய் அதை எடுக்க வேண்டும். அதனால்தான் அந்த பெயர் சல்லிக்கட்டு அப்படின்னு வந்திருக்கு. பின்னாளில் அது மருவி ஜல்லிக்கட்டானது. இந்த மாதிரி ஒரு வீரமான ஒரு விளையாட்டை இன்றைக்கு தடை விதித்திருக்கின்றது. இந்த தடை சரியா தவறா என்று பார்ப்பதற்கு முன்னால் இந்த தடையை பெறுவதற்காக கோர்ட் படியேறியவர்களுடைய நோக்கம் என்ன, அவர்களுக்கு இதனால் என்ன லாபம் என்பதை பற்றி இந்த நிகழ்ச்சியிலே நாம் விவாதிக்க இருக்கின்றோம். ஜல்லிக்கட்டு விடாம மல்லுக்கட்டு. இந்த நிகழ்ச்சிக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜஸ்டிஸ் ஐயா வள்ளிநாயகம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். டாக்டர் சுபாஷினி ராமச்சந்திரா மருத்துவ கல்லூரியில் இருந்து வந்திருக்கின்றார்கள். மதிப்பிற்குரிய வெற்றி விடியல் சீனிவாசன் எழுத்தாளர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். மற்றும் பாலசாண்டிலியன் சார் எழுத்தாளர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார். இன்றைக்கு இந்த ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தடையை பெறுவதற்காக கோர்ட்டு படியேறினாங்க இல்லையா, அவங்க யாரு, அவங்களுடைய பின்புலம் என்ன, அவங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன, அதை பத்தி தான் நம்ம விவாதிக்க போறோம். ஜல்லிக்கட்டு விடாம மல்லுக்கட்டு. முதல்ல ஐயா ஜஸ்டிஸ் அவர்களிடந்தே ஆரம்பிப்போம். இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? இப்படியே போனா நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் பண்பாடு, இவர்களுடைய நோக்கம் தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் ஒழிக்க வேண்டுமா அல்லது சீரழிக்க வேண்டுமா, எந்த நோக்கத்திலே அவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள்? இன்றைக்கு இந்த பீட்டா அப்படி சொல்லக்கூடிய அந்த என்ன எதுக்கு வராங்க? முதல்ல அந்த சட்டம் வரும்போது புலி, கரடி, சிங்கம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்கீங்க. நம்ம ஆக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல 5 மிருகம் தான் காமிச்சிருக்குது. இதை நாம என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுல புல் அப்படின்னு சேர்த்துட்டாங்க. அந்த புல்லுன்னு சேர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா அதை பெருசு பண்ணி நம்ம சட்டத்தை பார்த்த உடனே சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. அதுல பெருசா நிகழ்வு நடந்து விட்டுறேன். இதுவும் நான் இன்னும் சொல்ல என்னன்னா, இந்த நிகழ்வுகள்ல நீங்க சொன்ன மாதிரி இதனுடைய பின்னணி என்ன, பின்புலம் என்ன, எதற்காக தடை செய்கிறார்கள் என்கின்ற விவரம் நீதிமன்றத்தின் மூலம் வைக்கப்படவில்லை. ஏன் வைக்கப்படல? அது அந்த இத விளக்கமா சொல்லணும்னா, அதாவது அங்க சென்ற வழக்கறிஞர்கள் ஒருவேளை இது பின்புலம் தெரியாம இருக்கலாம். ஆக அதை எதிர்த்து பேசக்கூடிய அளவிலே தமிழ்நாட்டிலே விவரம் தெரிந்த மனிதர் அன்றைக்கு ஒரு அழகா சொன்னார். மதுரையில் இருக்கிற ஒரு வக்கீல் இந்த இந்த விழா, அதாவது இந்த ஜல்லிக்கட்டு பற்றி ஆரம்ப காலத்துல இன்று வரை என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, பின்புலம் என்ன அழகா விசாரிக்கிறாரு. இதை சொல்லணுமா வேணாம்? அங்க போய் என்னுடைய பின்புலம் என்ன, நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் மாடுகளை துன்புறுத்துவது மட்டுமல்லாமல் பின்புலம் என்னவென்றால் இன்றைக்கு வரக்கூடிய மாடுகளை, அந்த காளைகளை கொன்றால்தான் வெளிநாட்டினுடைய பால் இறக்குமதி ஆக முடியும். அதுதான் நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கனடால -10 டிகிரிஸ் இருக்குது. சோ அந்த நாட்டு சூழ்நிலை என்ன, அந்த சமூகத்தின் நிலைமை என்ன தகுந்தபடிதான் அங்குள்ள பால் வளருதோ அது மிருகங்கள் வளரும். தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை என்ன, உன்னுடைய நோக்கம் என்ன, நீ எதுக்கு போட வர? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு என்ன உரிமை இருக்குது? அதேதான். அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஏதோ பின்னணி இருக்கிறதுன்னு தெரிய வேணும். ஆனால் நான் சொல்ற நீதிபதிகள் என்ன சொல்றேன்னா, எங்கள் முன்னால எது கொண்டு வரப்படுகின்றதோ
அதை பற்றி தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இப்படி இருக்குதுன்னு எங்களுடைய கருத்துக்களையோ நாங்கள் தெரிந்தது சொல்லக்கூடாது என்பது முறை. நான் வந்து வழக்கறிஞர் தப்பா சொல்லல. அப்ப வந்து நம்ம இன்னும் பலம் பெற வேண்டும் இந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு. பலவீனமா இருக்கும். என்னுடைய நான் இப்ப சொல்லிக்கிட்டு என்னன்னா, நம்மளை பற்றி உலகுக்கு அறிய சொல்லுங்கள். உங்களை மேல மீடியாக்கள் சொல்ல முடியும். சோ மனிதர்களுக்குள்ளேயே விளையாட்டு மூலமாக மரணங்கள் சம்பவிக்கும் பொழுது நீ மிருகங்களை கொத்துவதாலே மரணம் சம்பவிக்குது அப்படின்னு சொன்னான்னா அது எவ்வளவு தவறான. இன்னொன்று சொன்னாங்க, have you taken statistics? இத்தனை ஆண்டுகள் அந்த விளையாட்டு நடந்திருக்கிறத எத்தனை பேருக்கு காயம் ஏற்பட்டது, எத்தனை காளைகளுக்கு உயிரிழந்தார்கள், எத்தனை காளைகளுக்கு காயம் ஏற்பட்டது, என்னென்ன காயம் ஏற்பட்டது கேட்கறாங்களா? இல்ல காளைகளுக்கு வந்து நிறைய எனக்கு தெரிஞ்சு காளைகளுக்கு வந்து உயிரிழந்து போச்சு இதனால. இல்ல வந்து மிகப்பெரிய காயம். ஒரு அம்மையார் பேசுறாங்க அப்படிங்களா? எதுவுமே இல்ல. இல்ல ஒரு அம்மையார் பேசுறாங்க, காளைகளுக்கு இந்த காதை கட் பண்றாங்க, அதாவது இங்க வர தெரியக்கூடாது காதை கட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு. நான் சொல்றேன், ஆமா அதுக்கு நோட் சொன்னாரு, காளை காதைகள் சொல்லிங்களே, இன்றைக்கு பல விதமான காளைகளை வந்து ஆண்மை இழக்கும்படியாக பண்றீங்க. மட்டுமல்லாமல் நீங்க பார்த்திருக்கலாம், அந்த ஆடுகளை வெட்டும் பொழுது எவ்வளவு கன்றாவே வெட்டுறாங்க. அது மட்டுமல்ல, இந்த காளைகளை வெட்டும் பொழுது ஒரு அந்த ராலே இருக்குது, ஒரு மாடு மற்றொரு மாடை வெட்டுவதை பார்க்க கூடாது, சட்டத்தின் வரிகள். ஆனா இங்க 15 பேர் நிறுத்தி வச்சுட்டு அவங்க கட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அதையெல்லாம் தடுக்குவதற்கு கண்ணு தெரியவில்லையா? இன்றைக்கு அதே நீதிபதி பேசுறாரு. என்ன பேசுறாரு? இன்னைக்கு தடையை நீக்க வேண்டும் ஆர்கியூ பண்ணும்போது, நீங்கள் இதை மட்டும் கேட்கிறீர்களே, கேரளாவுக்கு இங்கே மாடுகளை அனுப்பி மாடுகள் வெட்டப்படுகிற சொல்றாரு. அப்ப அவருக்கு அப்ப அந்த பையனை சொல்லுவானமா, ஆமாங்க அதான் நாங்களும் சொல்றோம், நீ உனக்கு புரிஞ்சு போச்சு, காளைகளை வெட்டி சாப்பிடுகிறார்கள், அதனால நாங்க வெட்டல, அதனால அதை விட கொடுமையா இல்லையா, நீங்க அதை தடை பண்ணாம தரப்பு கேட்க மாட்டவன். யாரு கேட்டா அந்த கேள்விய? ஏன் கேட்கல? தைரியம் இல்லையா? அல்ல சென்ற வழக்கறிஞருக்கு அந்த உரிமை இல்லையா? அல்ல அந்த விவரம் தெரியலையா அவருக்கு? ஆக அதாவது அதிகார தவறான பண்ணுவதற்காக மற்ற இந்த சக்திகள். ஆனால் இன்றைக்கு இருக்க உங்களை போற ஆட்கள் வர்றதுனால வந்து இன்றைக்கு கொஞ்சம் விழித்து கொண்டிருக்கின்றோம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த நிலைகளை மக்களுக்கு புரியும்படியாக சொல்லாமல் மக்கள் தவறாக நினைச்சிட்டு இருக்காங்க. அது காரணம் என்ன? இப்போவும் சொல்றாங்க, பின்புலமாக நீங்க அழகான டாபிக் எடுத்திருக்கீங்க. இது பின்புலம் என்ன என்று கண்டுபிடிக்கிறதுக்கு கோ டு த ரூட் ஆஃப் த மேட்டர்னு சொல்லுவாங்க. நோயின் முதல் நாடி வாய் நாடி வாய்ப்பே சொல்ல வள்ளுவர் சொல்ற மாதிரி யூ கோ டு த ரூட் ஆஃப் த. கரெக்டாக பிடிச்சிருக்கீங்க. அந்த ரூட்டை கட் பண்ணா எல்லாரும் ஓடிடுவாங்க சார். நிச்சயமா. நன்றி திரு ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் சார், நீங்க அழகா உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணீங்க. இந்த நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு, நாம் தொடர்ந்து விவாதிப்போம். பாலசாண்டிலியன் சார், உங்களுடைய கருத்தை நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது நிறைய பேர் பிலசாபிக்கலா பேச முயற்சி பண்றாங்க. மனதை அடக்குபவன் தான் வீரன், மாட்டை அடக்குபவன் அல்ல அப்படின்னு. அந்த காலத்துல வந்து கல்லை தூக்கணும், காலை அடக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து விளையாட்டு கிடையாது. உண்மையிலுமே ஒவ்வொரு சமூகத்துக்குமே ஒரு மரபு உண்டு. இப்போ எப்படி வந்து வடநாட்டில் வந்து தீபாவளிக்கு பிறகு மறுநாள் வந்து லக்ஷ்மி பூஜை பண்ணுறாங்களோ, நம்மளுடைய வந்து மாட்டு பொங்கல்னு நம்ம கொண்டாடுறோம். இதை வந்து மாடை வதை பண்ணுறதுக்காக இல்லை, மாடை வந்து பூஜை பண்ணுறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு மிருகங்களையுமே நம்ம வந்து கடவுளுடைய வாகனங்களாக பார்க்குறோம். நம்மளுடைய வேல்யூ சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, அதை சீர்குலைக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து கோர்ட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனால் சட்டம் தான் தெரியுமே தவிர யாருக்குமே வந்து அந்த உணர்வுகள் யாருக்குமே புரியாது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது கட்டாயமாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு பின்னாடி பெரிய கான்ஸ்பிரசி இருக்குன்றத ஜஸ்டிஸ் அவர்கள் மிக அருமையாக சொல்லி, அவரோட அனுபவசாலி அவர். இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டாக்னு ஒன்று இருக்கு. இப்போ வந்து ஒட்டகங்கள், யானைகள், இந்த மாதிரியான பெரிய பெரிய விலங்குகள்லாம் வந்து ரொம்ப ரேர் பிரீடுன்னு சொல்றோம். இந்த மாடுகள் வந்து நம்ம கிட்ட நிறைய இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து முக்கியமாக இந்த கான்ஸ்பிரசி எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த 2020 அப்துல் கலாம் சொன்னார் இல்லையா, அதுல வந்து 27 வயது நம்மளுடைய ஆவரேஜ் ஏஜா வரப்போகுது. இந்தியனோட ஏஜ் வேற எந்த நாட்டிலையுமே அது கிடையாது. அதனால எப்படி அன்னைக்கு வந்து லேண்டை கிராப் பண்ணணும்னு நிறைய பேர் போராடினாங்க, இன்னைக்கு வந்து பிரில்லியன்ட் பீப்புளை வந்து நம்ம கிராப் பண்ணணும். இதற்கான ஒரு பிக் கான்ஸ்பிரசி இஸ் கோயிங் ஆன் எவ்ரிவேர். அதனால நம்மளை வந்து எப்படியாவது நம்மளை கோபப்படுத்தணும், நம்மளை வந்து மனதை வந்து துன்புறுத்தணுன்ற எண்ணத்துல
ஒரு சதி வந்து பல இடங்களில் நடந்துட்டு இருக்கு. நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். இன்னைக்கு அதை நம்மளால் பார்க்க முடியுது. எல்லா அணிகளுமே ஒன்றாக திரண்டு ஒரே விஷயத்த சொல்கிறாங்க. எல்லாருமே தமிழர்கள்ன்ற உணர்வில் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ ஏன்னா மழை தான் நம்மளை ஒன்றா சேர்த்துது. மறுபடியும் இப்போ இந்த ஜல்லிக்கட்டுன்ற விஷயம் அத்தனை தமிழர்களையும் இந்த அரசியல் கட்சி எல்லாத்தையுமே தாண்டி எல்லோருமே ஒரே கருத்தில் இருக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு வீர விளையாட்டு. இதில் வந்து சார் சொல்கிற மாதிரி அந்த மாடுக்கு அடிப்படுறதோ இல்லை மனிதர்களுக்கு அடிப்படுறதோ இந்த பணம் விஷயம் வந்து அதில் இருக்கு. நீங்க சொன்னீங்க ஆரம்பத்திலே அதில் மாட்டில் வந்து பணத்தை கட்டுறாங்கன்னு. அப்போ அந்த பணத்தை கட்டுறாங்கன்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அதிகமான ஆட்கள் அதில் போய் மோதுவாங்க, விழுவாங்க. அப்போ அதிகமாக அடிப்பட போறது வந்து மனிதன் தானே தவிர மாடு அல்ல. இன்னைக்கு கூட சுவாமி ஜக்கி வாசுதேவ் கூட சொல்லியிருக்காரு, இந்த மனிதர்கள் தான் அடிபடுறாங்களே தவிர மாடு வந்து அடிபடுறது இல்லை. இந்த ஜல்லிக்கட்டுன்ற ஒரு விளையாட்டை நம்ம கிராம இளைஞருக்கு ஒரு முக்கியமான ஒரு தன்மை. நம்ம கலாச்சாரத்தில் ஒரு மாடுன்றது நாம் வெறும் ஒரு விலங்குன்னு பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு பார்ட்னர் மாதிரி அவர். நாம் விவசாயம் பண்ணணும்னாலும் சரி, நாம் குழந்தையா இருக்கிறப்போ வளரணும்னாலும் சரி, அதோடைய பால் அது கூட ஒரு சம்பந்தம் நமக்கு எப்பவுமே இருக்குது. அது கூட விளையாடுறது கூட நமக்கு ஒரு பழக்கு, நம்ம கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு தன்மை. இந்த ஒரு மிருகங்களுக்கு ரொம்ப ஹிம்சை கொடுக்குறோம் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு நிறுத்துறதுன்றது ஒரு சரியான தன்மை இல்லை. மிருகங்களுக்கு ஹிம்சை கொடுக்கக்கூடாதுன்னா, நம்ம மாடுக்கு ஹிம்சை கொடுக்கக்கூடாதுன்னா நாம் அது வெட்டுறது நிறுத்தணும் தானே. நீங்கள் வெட்டின ஒரு விலங்கு நீங்கள் ஏதோ உங்கள் உணவுக்காக பண்ணாலும் பரவாயில்ல, வெட்டிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தா ஆயிரக்கணக்கில். நம்ம மாடு வெட்டி பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஹிம்சை இல்லைன்னா அது கூட விளையாடுறது எப்படி ஹிம்சை ஆயிடுச்சு. இது ஒரு முக்கியமான கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, நம்ம கிராம இளைஞருக்கு தேவையில்லாத பழக்கங்களில் சிக்காம ஒரு பலசாலியான வீரமான ஒரு மனிதனாக வளர்றதுக்கு இந்த ஜல்லிக்கட்டுன்றது ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டாக இருக்குது. இது நம்ம நாட்டில் இருக்கணும், எதிர்காலத்திலையோ இது சிறப்பாக நடக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. ஜல்லிக்கட்டு விடாம மல்லுக்கட்டு. இப்போ பொங்கல் முடிஞ்சு பொங்கலுக்கு மறுநாள் கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகையை நீங்க அப்புறமா கொண்டாடிக்கங்க, அதை பத்திலாம் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னா ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி. நமக்குன்னு ஒரு மரபு இருக்கு. என்னைக்கு அந்த பண்டிகையை கொண்டாடணும், எப்படி கொண்டாடணும்ன்ற மரபுல யாராலையுமே தலையிட முடியாதுன்றதுதான் என்னுடைய கருத்து. அதனால ஒரு தொப்புள் குடவி உறவையெல்லாம் தாண்டி இந்த மாடு, இந்த பசு அப்படின்றதெல்லாம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினும் சொன்ன சமூகம் இது. அதனால நம்ம வந்து வதை பண்ணுவதற்காக நம்ம எதையுமே செய்யல. நம்ம வந்து காருண்யத்தோட ஒரு பக்தியோட செய்யக்கூடிய விஷயத்த இன்னைக்கு வந்து ஒரு மாக்கரியா பாக்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஏறு தழுவுதல் தான் அது, ஏறி தழுவுறதுதான், அதை கட்டிப்பிடித்தல் தான். மாடை போய் தழுவுதல்னாலே அதுல அன்பு இருக்கு. ஆமா, அன்பு தான். ஓடும்போது ஒருத்தன் போய் கட்டிப்பிடிக்கிறான். அது அந்த வீரத்தை தான் அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கலித்தொகையில கூட அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. ஒரு பெண் வந்து சொல்றா, என்னுடைய நான் உன்னை வந்து ஒரு ஆண்மகன் வந்து ஏறு தழுவவில்லை என்றால் அவனை நான் எந்த ஒரு காலத்திலும் நான் தழுவ மாட்டேன் அப்படின்றா. அந்த அளவுக்கு வீரம் நிறைஞ்சவங்களை தான் வந்து மதிச்சிருக்காங்க அந்த காலத்துல. ஸோ வீர விளையாட்டாவே இருந்திருக்கு, இன்னைக்கும் அதுதான் பார்க்கப்படுது. கண்டிப்பா. ஜல்லிக்கட்டு விடாது மல்லுக்கட்டு நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். வெற்றி விடியல் சீனிவாசன் சார், நீங்க உங்களுடைய கருத்தை பகிர்ந்துங்க. இதில் 2-3 விஷயங்களை பார்க்கணும். ஐயா அவர்கள் குறிப்பிட்ட விஷயங்கள், திரு முனைவர் பாலசாண்டிலியன் குறிப்பிட்டது. இந்த பீஸ் என்பதை பற்றி, அதாவது தேனீக்களை பற்றி ஒரு ரிசர்ச் நடந்திருக்கு. அதாவது ராணி தேனியோடு எந்த தேனி உறவு கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணுறாங்க. அதனுடைய அடிப்படை விதி என்னவென்றால், ராணி தேனி பறந்து கொண்டே போகும், அதனோடு சேர்ந்து மற்ற தேனீக்கள் பறந்து கொண்டே போகும். உயர உயர பறக்க பறக்க மற்ற தேனீகள் எல்லாம் பறக்க முடியாமல் கீழே இறங்கிவிடும். எந்த ஒரு தேனியானது ராணி தேனிக்கு இணையாக பறக்கிறதோ அதனோடு தான் அது கூட்டு சேரும். எதற்காக இதை செய்கிறது என்றால், வீரியமிக்க ஒரு ஆண் தேனியோடு தான் தழுவ வேண்டும் என்பதுதான் அந்த தேனியினுடைய குணமாக இருக்கிறது. 1967 இதற்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதாவது வீரியமிக்க காங்கேயம் காளைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட மையம் அது.
அதில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த காளை பலம் பொருந்திய காளைகளாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் உருவாக்குகிறார்கள். காங்கேயம் காளைக்கு ஒரு ஸ்டாம்ப் இருக்குது, நம்மள பல பேருக்கு அது தெரிஞ்சிருக்காது. காங்கேயம் காளை இந்திய அளவிலே ஒரு பெயர் பெற்ற காளையாக இருக்கும். ஆனால் அந்த காளையை வெறும் ஒரு விந்து முறையிலே உருவாக்கி விட முடியாது. அதற்குண்டான வீரியமிக்க வீர விளையாட்டில் அதை ஈடுபடுத்தினால்தான் அது நடக்கும். அதற்குண்டான தகுதி. ஆமாம். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கலகத்தினால் ஒரு நியாயம் பிறந்திருக்கிறது, ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கிறது என்று நியாயம் என்ன புரிதல்? யார் எதுக்காக வந்தாங்கங்கிறது இப்போ வெளியில் தெரிஞ்சு போச்சு. இங்கு இருக்கக்கூடிய காளைகளை விலக்கி விட்டால், ஏன்னா காளைகளை வெறுமை யார் வச்சுக்க போகிறாங்க, ஒரு மையம் வேணால் வச்சுக்கலாம். நிச்சயமா. ஒரு வீட்டில் எதுக்காக வைத்து கொள்ள போகிறார்? அவர் தன்னுடைய மீசையை முறுக்கிற மாதிரி தான் தன்னுடைய மாட்டை தடவி கொடுப்பார். அது ஒரு வீர விளையாட்டில் இருக்கணும். ஆனால் இந்த விளையாட்டில் சற்று மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, அதையும் பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. பஞ்சு மெத்தை, அதாவது கீழே விழுகின்ற பொழுது அடிபடாமல் இருப்பதற்குண்டான மெத்தை, வயிற்று பகுதியிலே குடல் சரிந்து விடாமல் இருப்பதற்குண்டான பாதுகாப்பு முயற்சி, அவர்கள் அணிகின்ற ஆடையில் இருக்க வேண்டிய பிரத்யேகமான நிறம், இவற்றையெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. பட்டியல் இருக்கு, ஒரு 27-28 ஐட்டம் போட்டிருக்காங்க. சரி. இதை தாண்டி ஒரு சில இடங்கள்ல எடுத்த வீடியோல அது குரூரமாக இருப்பது போன்று காட்டப்பட்டதை மட்டும் கொண்டு போய் நீதிபதி முன்னாடி வச்சுட்டாங்க. அது உண்மையாக அது குரூரமாக இல்லை. அந்த இடத்துக்கு வரபொழுது அதற்குண்டான ஒரு வீரியத்தை உருவாக்குவதற்காக செய்யக்கூடியதுதான். ஆக இது பொருளாதாரத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு மறைமுகமான சூழ்ச்சி என்பது இவர்களுடைய அதிவீரமான அதீதமான அன்பை காட்டுவதன் மூலமாக தெரிந்திருக்கிறது. காங்கேயம் காளை எப்பொழுதும் இந்த நாட்டில் இருப்பதற்குண்டான வழியை உருவாக்குவதற்குண்டான சட்ட மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். இல்லைன்னா இது காணாம போயிடும். ஜல்லிக்கட்டு விடாம மல்லுக்கட்டு. காளை வீரியம் மிக்கதாக இருக்க வேண்டும். அதனால்தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பசுமாடுகள் வீரமான கன்றுகளை ஈன முடியும். அதாவது பெண் பசுவாக இருந்ததுனால் அது நல்ல பாலை தரும், கன்றாக இருந்ததால் ஆண் கன்றாக இருந்ததுனால் அது பின்னாளில் ஒரு பெரிய காளையாக மாறும். நீங்கள் பாலசாண்டிலியன் அவர்கள் குறிப்பிட்டது போன்று கோவில் காளைகளினுடைய பலத்தை நம்ம ஊரில் எல்லா பக்கமும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கோயில் காளை மாதிரி சித்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய பலத்தை, அதனுடைய திமிலை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதனுடைய திமில் பிரத்யேகமாக இருக்கும், சாதாரண மாட்டு மாதிரி இருக்காது. ஆக இதை காக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் நாம் இருக்கிறோம். அதற்குண்டான சட்ட மாற்றங்களை அரசு கவனத்தோடு செலுத்த வேண்டிய நேரம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. நாளைக்கு உள்ள நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது. ஆக இதை பார்த்து ஏதேனும் செய்து இந்த ஆண் வம்சம், மேல் ஷாவனிசம் சொல்லிட்டோம், மேல் ஷாவனிசம் மாட்டுக்கு தேவைப்படுகிறது என்கிற கருத்தை முன்வைக்கிறேன். டாக்டர் சுபாஷினி அவர்கள் கிட்டத்தட்ட 40 வருஷமா அவங்களுக்கு இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அனுபவம், இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம்? நான் ஒரு மருத்துவர் என்ற முறையில் இதை அணுகுவதே வேறு விதமாக. இந்த சட்டத்தை, அதாவது தடுப்பு பிராணிகள் வதை தடுப்பு முறையை கொண்டு வந்தது ஒரு வெளிநாட்டு ஆர்கனைசேஷன். அதில் புல் அதோட கண்ணுக்கு ஏதோ போடுறாங்க, அது காதை வெட்டுறாங்க, அதெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்திருக்கலாம். பட் அதற்கும் இப்பொழுது ஒரு ஹையர் அஃபிஷியல் கலெக்டரோ அவங்க அதை கண்காணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்துவதற்கான நிர்பந்தம் கிடையாது. இரண்டாவதாக, இது அவர்களெல்லாம் கூறியது போல நம்ம நாட்டில் எல்லாத்துக்குமே நம்ம வெளிநாட்டை நம்பி இருக்கணும் அப்படின்ற நிலைமை கொண்டு வரதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு மாட்டு இறைச்சியும் ஒரு பன்றி இறைச்சியும் கோழிக்கறி இதெல்லாம் மிக முக்கியமான உணவு வெளிநாட்டவர்களுக்கு. ஏன் அதெல்லாம் கூட தான் தடுத்தாகணும் அப்படின்னா, ஒரு மாடு அங்கே அவங்க சாகடிக்கூடாது, ஒரு பன்னி சாகடிக்கூடாது, கோழி. இன்னும் பார்க்க போனால் ஒரு சின்ன மீன் கூட பிடிக்கப்படும் பொழுது ஒரு சின்ன முள் அதன் வாயில் மாட்டி தான் அது சாகுது. அதுவும் ஒரு மிக கொடுமையான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும் பொழுது உயிர் வதை தடுப்புன்ற முறையில் அவங்க நிறையா விஷயங்கள் எல்லாம் கோட்டை விட்டுட்டு இந்த புல்லை மட்டும், அந்த ஜல்லிக்கட்டு மட்டும் அவங்க பிளாக் பண்ணுறதுன்றது தனிப்பட்ட அவர்களுடைய சொந்த நலனுக்காக
ஜல்லிக்கட்டு என்ற தமிழர்களுடைய வீர விளையாட்டு இன்னைக்கு நேற்றுக்கு நடக்கக்கூடிய விளையாட்டு அல்ல. அது வந்து கிட்டத்தட்ட 4000 வருஷங்களாக திராவிட கலாச்சாரம் தோன்றினதுலேருந்தே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. மொஹஞ்சதாரோல கண்டெடுக்கப்பட்ட கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்னால கண்டெடுக்கப்பட்ட ஒரு முத்திரையில ஒரு எருது ஓடுறது மாதிரியும் அதை நோக்கி பல வீரர்கள் பாய்ந்து சென்று அதை பிடிக்கிற மாதிரியுமான ஒரு முத்திரை இருக்கு. இதுக்கு ஒரு ஆதாரம். அதுவும் இல்லாமல் கோத்தகிரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கரிக்குன்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய பெயிண்டிங்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எருதை பல வீரர்கள் அடக்குவது மாதிரியான பல வர்ணங்கள் அங்கே இருக்குது. இதெல்லாம் மிகப்பெரிய ஆதாரமாக இருக்குது. இந்த விளையாட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஸ்பெயின் போர்ச்சுகல்ன்ற நாட்டிலையும் நடக்குது. அங்கேயும் இங்கே என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, நம்ம வந்து காளைகளை இந்த விளையாட்டு முடிஞ்ச உடனே திருப்பியும் வந்து நம்மளுடைய வீட்டுக்கு எடுத்து சென்று பராமரிக்கிறோம். அங்கே வந்து கொண்டுறாங்க. இந்த வீர விளையாட்டு அமெரிக்காவிலும் நடத்தப்படுது. ஆனால் அமெரிக்காவில் அது தடை செய்யப்படலை. அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு இயக்கம் இங்கே வந்து கோர்ட்டு படியேறி இது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட விளையாட்டுன்னு சொல்லி தடை செஞ்சிருக்கு. ஜல்லிக்கட்டு விடாம மல்லுக்கட்டு. மக்கள் விருப்பம் என்னவென்று மற்றவர்கள் எடுத்து சொல்லி ஜனநாயகம் கான்ஸ்டியூஷன்லேயே சோசியல் ஜஸ்டிஸ் வார்த்தை இருக்கு. பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அதுக்குன்னு தனி பெஞ்ச் இருக்கு, க்ளீன் பெஞ்ச் மாதிரி. இது சோஷியல் ஜஸ்டிஸ் என்று சொல்ல யாருக்கும் வந்ததா? இதை இந்த சான்ஸை விடாம அவங்களுக்கு கேட்க வேண்டிய உங்களையும் பார்த்து சொல்ல வேண்டிய ஒரே விருப்பம்னா சான்ஸை விட்டுறாதீங்க. அனைவரும் ஒன்று சேர்ந்து இதற்காக வழக்கு போடுங்க. பிஏஎல்னு போடுங்க, போய் சொல்லுங்க. நீங்கள் வந்து நீங்கள் புல்லை போட்டுக்கோ, எதை போட்டுக்கோ, புல்லுக்கு என்ன வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் புல்? தமிழ்நாட்டுக்கு அப்ளை ஆகாது. தட் புல் டெஃபினேஷன் cannot, ஐ மீன் இன்க்ளூடிங் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி காளை ஃப்ரம் தமிழ்நாடு. கேளுங்க, ஆர்கியூ பண்ணுங்க, சொல்லுங்க, வரலாற்று பதிவு காமிங்க. இருக்குல்ல, நமக்கு இல்லாத பொதுவாக கற்பனையில் வாழலையே. இது ஏன் சொல்ல மாட்டேங்குது என்ற வருத்தம். இந்த வயதுல ஏன் ஆதங்கப்படுறேன்னா, இது மாதிரி கையில் இருக்கிற பொருளை விண்ணு விட்டு சொல்லுவாங்க. கையில் இருக்க வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலைஞான்னு அது மாதிரி அழைச்சிட்டு இருக்கோம். நம்ம உங்களை போன்றவர்கள் இந்த கருத்துக்களை கொண்டு வாருங்கள், சொல்லுங்கள். நிச்சயமா சார். இவ்வளவு நேரமும் வந்து இந்த விவாதத்தில் நீங்கள் எல்லாம் அனைவருமே கலந்துக்கிட்டீங்க. அதுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு தடையை விதித்தவங்களுடைய பின்னணி என்ன, அதனுடைய பின்புலம் என்ன, அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுன்ற ஒரு கருத்தை தான் நீங்கள் எல்லாருமே வந்து முன் வச்சிருக்கீங்க. நிச்சயமாக நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பது நல்லவையாக இருக்கட்டும். நம்மளுடைய வீரம் மறைக்கப்பட்டு விடக்கூடாது. நம்மளுடைய வீரம் விதைக்கப்பட வேண்டும். நன்றி.